என் அருமை சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமது வாழ்விலே நமக்கென சில உரிமைகளை, சுதந்திரங்களை கொடுத்திருப்பது போல நம்மீது சில கடமைகளையும் கடப்பாடுகளையும் ஆக்கி வைத்திருக்கிறான். வாழ்க்கையில் அல்லாஹு தஆலா நம்மிடம் ஒரு சமநிலையை எதிர்பார்க்கிறான். நமது வாழ்க்கை என்பதே அது எல்லை கடந்து போகக்கூடியதாகவோ அல்லது திறக்குறைச்சல் செய்யக்கூடியதாகவோ அமைந்து விட்டால் நாம் வாழ்க்கையில் தோற்றவர்களாக கருதப்படுவோம், வாழ்க்கையில் தோற்று போவோம். எந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வும் அவனது ரசூலும் சொல்லுகின்ற சமநிலை பேணப்படவில்லையோ, நடுநிலை பேணப்படவில்லையோ, எந்த மனிதனுடைய வாழ்வு நிதானத்தில் இருந்து ஓரமாகிறதோ அந்த மனிதன் வாழ்விலே நஷ்டமடைந்து விடுவான். ஒரு முறை சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனது தோழர் அபூ தர்தா ரலியல்லாஹு அவர்களை சந்திக்க சென்றார்கள். வீட்டுக்கு சென்ற நேரத்திலே தனது தோழர் அபூ தர்தாவின் மனைவி ஒரு அலங்கோலமான ஆடைகளோடு ஒரு பரிதாபகரமான நிலையிலே தென்படுகிறாள். கேட்டார்கள், பெண்ணே, கணவன் இருக்கிற இடத்திலே நீ இப்படியாக சோர்ந்து போய் இப்படியான ஒரு விதத்திலே இருக்கிறாய், என்ன விஷயம் என்று கேட்கிறார்கள். அந்த பெண்மணி சொல்லுகிறார், உம்முடைய நண்பர் அபூ தர்தா இருக்கிறாரே, அவருக்குத்தான் துனியாவுடைய ஆசாபாசங்கள் இல்லையே, அவருக்கு என் மீதுண்டான தேவைகள் கூட இல்லை, அவர் இரவெல்லாம் நின்று வணங்குகிறார், பகலெல்லாம் நோன்பு பிடிக்கிறார் என்பதாக அந்த பெண்மணி முறையிடுகிறார். கண்ணியமானவர்களே, துனியாவை தேடுவதற்காக குடும்பத்தை விட்டு அவர் தூரமாக இருக்கவில்லை, மாறாக அல்லாவை தேடுவதற்காக பகலெல்லாம் நோன்பு, ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் இஷாவுக்கு பிறகு நஃபில் தொழுகை சுபஹ் வரை, இதுதான் அவருடைய வாழ்க்கை என்பதாக மனைவி சொன்னார். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு நபித்தோழர். நபி அவர்களுடைய காலத்திலே இது நடக்கிறது. நண்பரின் வீட்டுக்கு வருகிறார், சாப்பாடு வைக்கப்பட்டது. அபூ தர்தா நண்பர் சொன்னார் சல்மான் ரலியல்லாஹு அவர்களை பார்த்து, சல்மான் சாப்பிடுங்கள், நான் நோன்பாக இருக்கிறேன் என்றார். உடனடியாக சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் அவரை வற்புறுத்தி நோன்பை விட வைத்தார்கள். இன்றைய நஃபிலான நோன்பை நீர் விட்டாக வேண்டும், நான் விருந்தாளி வந்திருக்கிறேன். சாப்பிட்ட பிறகு இரவு நேரமாகிறது. இஷாவுக்கு பிறகு அபூ தர்தா தொழுவதற்கு தயாரானார். இரவு முழுக்க தொழுவதற்கு தயாராகிறார். சல்மான் அல் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள் அவர் மீது உறுதி கொண்டு அவரை வற்புறுத்தி தூங்க சொல்ல அனுப்பி வைத்தார்கள். தூங்க வேண்டும், தூங்குவதற்காக சென்றுவிடு. மறுநாள் நண்பரை பார்த்து சொன்னார்கள், சல்மான் அல் ஃபாரிசி, நண்பரே, இன்னலி ரப்பிக அலைக ஹக்கா, உன்னுடைய ரப்புக்கு நீ செய்ய வேண்டிய சில கடப்பாடுகள் இருக்கின்றன. ஒலி பதனிக் ஒலி நப்சிக அலைக ஹக்கா, உனது ஆத்மாவுக்கு நீ செய்ய வேண்டிய கடப்பாடு உனக்கு இருக்கிறது. ஒலி அஹ்லிக அலைக ஹக்கா, உன்னுடைய குடும்பத்திற்கு நீ செய்ய வேண்டிய சில கடமைகள், வாஜிபாத்துகள் இருக்கின்றன. வஆதி குல்லதி ஹக்கின் ஹக்கா, ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிற கடமைகளை, அவர்களுக்கு உரித்தான உரிமைகளை நீர் கொடுத்தாக வேண்டும் என்பதாக சொன்னார்கள். இந்த விடயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தி வைக்கப்பட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸதக சல்மான், சல்மான் சரியாக சொல்லிவிட்டார். சல்மான் அவருக்கு அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அறிவு கொடுக்கப்பட்ட ஒரு மனிதர் என்பதாகவும் ஒரு ரிவாயத்தில் பதிவாகி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸில் இருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம்? வாழ்க்கை என்பது ஒரு கோலத்தில் ஒரு திசையை நோக்கி, இபாதத் என்றால் வாழ்க்கையெல்லாம் இபாதத் என்றோ, வியாபாரம் என்றால் வாழ்க்கையெல்லாம் வியாபாரம் என்றோ, கல்வி என்றால் வாழ்க்கையெல்லாம் படிப்பு என்றோ, தொழில் என்றால் வாழ்க்கையெல்லாம் தொழில் என்றோ சொல்லக்கூடியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் சமநிலையை, பேலன்ஸ் என்பதை இழந்து விட்டார்கள் என்பதை குறித்து காட்டுகிறது. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய தந்தை எனக்கு திருமணம் செய்து தந்தார். ஒரு அழகான கௌரவமான குடும்பத்திலே ஒரு பெண்ணை திருமணம் செய்து தந்தார். என்னுடைய தந்தை அடிக்கடி தனது மருமகளிடம் விசாரித்துக் கொள்வார், வாழ்க்கை எப்படி இருக்கிறது மகளே என்று விசாரித்துக் கொள்வார். என்னுடைய மனைவி என்னுடைய தந்தை கேட்கிற பொழுதெல்லாம் என்னை பற்றி சில முறைப்பாடுகளை செய்திருந்தார். என்ன முறைப்பாடு? சொன்னார்கள், என்னுடைய கணவர் சிறந்த மனிதர், என்னுடைய கணவர் சிறந்த மனிதர்,
திருமணம் முடித்த காலத்தில் இருந்து என்னோடு விரிப்பில் உறங்கியதும் இல்லை, எனது ஆடையை தொட்டதும் இல்லை என்பதாக சொன்னார்கள். சிறந்த மனிதர் என்று சொன்னதே சிறப்பானது என்பதற்காக அல்ல. கேட்கிறார் மாமனார், என்ன மகளே, என்ன சொல்கிறீர்கள்? பகலெல்லாம் நோன்பு நோக்கிறார், இரவெல்லாம் நின்று வணங்குகிறார். அப்படியா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வாப்பா போய் மகனை முறையிட்டார்கள். யா ரசூலல்லாஹ், திருமணம் முடித்து கொடுத்தேன், என்னுடைய மகன் பகலெல்லாம் நோன்போடு இருக்கிறார், ஒவ்வொரு நாளும் இரவெல்லாம் முழுக்க தொழுகை, மனைவியை அவர் நெருங்குவது கூட கிடையாதே என்று சொன்னவுடன் அவரை அழைத்து வாருங்கள் என்றார்கள். அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களிடம் நான் சென்ற பொழுது என்னிடம் கேட்டார்கள், நீங்கள் எப்படி செய்கிறீர்கள், எப்படி நீங்கள் நோன்பு நோட்கிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்கிறேன். சொன்னார்கள், இல்லை, மாதத்திலே 3 நோன்புகள் மட்டும் நீங்கள் நோட்க வேண்டும். எவ்வளவு குர்ஆன் ஓதுகிறீர்கள்? யா ரசூலல்லாஹ், ஒவ்வொரு நாளும் ஒரு குர்ஆனை நான் ஹத்ம் செய்கிறேன். சொன்னார்கள், இல்லை, மாதத்திலே ஒரு குர்ஆனை ஓதுங்கள் என்றார்கள். அப்பொழுது அந்த வாலிப சஹாபி சொன்னார், யா ரசூலல்லாஹ், அதைவிட என்னுடைய உடம்பிலே சக்தி இருக்கிறதே, அப்படியாக இருந்தால் வாரத்திலே 2 நோன்புகள். இல்லை யா ரசூலல்லாஹ், அதைவிட எனக்கு சக்தி இருக்கிறதே, அப்படியாக இருந்தால் கடைசி கட்ட ஒரு அனுமதி இருக்கிறதே, தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய நோன்பு, ஒரு நாள் நோன்பு நோற்று ஒரு நாள் நோன்பை விட்டுவிடுங்கள் என்பதாக சொன்னார்கள். காலம் செல்லுகிறதே, வயது போன காலத்தில் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள் கை செய்தப்பட்டார்கள். சொன்னார்கள், எனக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பத்தில் சொன்ன அந்த நசீஹத்தை நான் ஏற்றிருக்க கூடாதா? மாதத்தில் 3 நோன்புகள், வாரத்திற்கு ஒரு முறை குர்ஆனை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை குர்ஆனை ஓதி முடிப்பதை, இதை ஏற்றிருக்க கூடாதா? நான் அதைவிட வலிந்து அதிகமானதை பொறுப்பேற்றுக் கொண்டேன், என்னால் இப்பொழுது அதை செய்ய முடியாமல் இருக்கிறது என்று வருத்தப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, வாழ்க்கை என்பது, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை என்பது, வியாபாரம் என்பது, இபாதத் என்பது, இது ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கப்பட வேண்டிய நேரம் கொடுக்கப்பட வேண்டியிருக்கிறது. அந்த புகாரி ஷரீஃபுடைய ரிவாயத்தில் சல்மான் ரலியல்லாஹு அவர்கள் நண்பருக்கு சொன்னது போல, எங்களுடைய ரப்புடைய ஹக்கை நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களைப் போல எங்களுடைய நஃப்ஸுக்கு ஒரு ஹக் இருக்கிறது. அந்த கடமையை நாங்கள் நிறைவேற்றியாக வேண்டும். அல்லாஹ் அழைத்திருக்கிறான், ஜும்ஆவுக்காக பதில் சொல்லி இருக்கிறோம். இதே அழைப்பு அசர் நேரம் கேட்கிற பொழுதும் அல்லாஹுடைய அந்த அழைப்புக்காக நாம் பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்லவா? மகரிபுடைய அதான் கேட்கிறதே, பதில் சொல்ல கடமைப்பட்டவர்கள் அல்லவா? ஜக்காத்துடைய அழைப்பு விடுக்கப்படுகிறதே, மனிதனே, உன்னுடைய வியாபாரத்துக்குரிய ஜக்காத், நோன்பில் கொடுக்கப்படக்கூடிய இபாதத் அல்ல ஜக்காத் என்பது. வியாபாரம் ஆரம்பிக்கப்பட்டு ஒரு வருடம் பிறை கணக்கிலே பூர்த்தியாகிறது என்றால் ஜக்காத் கடமையாகி விடுகிறது. காரணம் இல்லாமல் ஜக்காத்தை நோன்பிலே கொடுப்போம், ஹஜ்ஜிலே கொடுப்போம் என்று தாமதப்படுத்துவதை உலமாக்கள் ஹராமாக கருதி இருக்கிறார்கள். தேவையுள்ளவர்கள் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்திலே கொடுக்காமல் அதை தாமதப்படுத்துவதை உலமாக்கள் ஹராம் என்று அடையாளப்படுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ்வுக்கு நாம் செய்கிற கடமைகளை போல எங்களுடைய உடலுக்கும் சில கடமைகள் அல்லாஹ் வைத்திருக்கிறான். சகோதரர்களே, கண்ணுக்கு ஒரு கடப்பாடு நமக்கு இருக்கிறது. உரிய நேரத்திலே அந்த கண்ணுக்குரிய ஹத்தை கொடுத்து அல்லாஹ் இரவை நமக்கு உறங்குவதற்கு வைத்திருக்கிறான் என்றால் நமது வாலிபர்கள் சிந்திக்க வேண்டும். இரவிரவாக தொழிலுக்காகவோ நண்பர்களுடனோ வேறு காரணங்களுக்காகவோ எங்களுடைய இரவுகளில் எத்தனை மணிக்கு நாம் உறக்கத்திற்கு செல்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் சஹீஹான கிரந்தங்களில் பதிவாகி இருக்கிறது. இஷா தொழுகைக்கு பிறகு ஒரு மனிதன் கதைத்து கொண்டிருப்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்திருக்கிறார்கள். இல்முடைய விஷயங்கள்ல திடீரென்று வந்த விருந்தாளியோட பேசிக்கொண்டிருக்கிறது, மனைவியோட தேவையான விஷயங்களை பேசுவதை தவிர இரவு நேர கதைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்திருக்கிறார்கள். இரவு நேரம் நேர காலத்தோடு உறங்கச் செல்வது ஒரு சுன்னத்தான இபாதத்தாக இருக்கிறது. இஷா தொழுகையோடு உறங்குவது, அதிகாலையில் விழித்திருப்பதை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையுடைய பரக்கத்துக்குரிய கதவு திறக்கப்பட காரணம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். என்னுடைய உம்மத்துடைய அதிகாலை பொழுதிலே உம்மத்துக்கு பரக்கத் செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எம்முடைய வயிற்றுக்கு நாம் சாப்பிடுகிற சாப்பாடுகளை பற்றி நாம் சிந்தித்திருக்கிறோமா? தொழில் என்பதற்காக, சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிற சாப்பாடுகளை பற்றி சிந்தித்திருக்கிறோமா? குர்ஆன் நம்மை பார்த்து சொல்கிறதே, மனிதர்களே, வலா தக்துலு அன்ஃபுஸகும் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீமா, உங்களை நீங்கள் கொன்று விடாதீர்கள், உங்களை நீங்களே கொலை செய்யாதீர்கள், அல்லாஹ் உங்களோடு இரக்கமுள்ளவனாக இருக்கிறான்.
அர்த்தம் என்ன? உங்களுடைய உடலுக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய விஷயங்களை நீங்களாக செய்து கொள்ளாதீர்கள். நாம் சாப்பிடுகிற சாப்பாடுகள் நோயை கொண்டு வந்து சேர்க்கிற சாப்பாடுகளாக இருந்தால் நாம் சம்பாதிக்கிற செல்வத்திலே என்ன பயன் இருக்கிறதே? காலமெல்லாம் சம்பாதிக்கிறோம், ஆனால் உடலை மறந்து விடுகிறோம், கண்ணை மறந்து விடுகிறோம். சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு ஒரு குடும்பம் இருக்கிறதே, உறவு இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறோம். மரணித்தால் மட்டும் குடும்ப வீட்டுப்படி வாசல்கள் விதிக்கப்படுகின்றன, இல்லாவிட்டால் தெரியாது. ஏன்? வாழ்க்கையெல்லாம் சோலி. என்ன சோலி? அன்பானவர்களே, பலர் செல்வந்தர்களாக மரணிப்பதற்காக ஏழைகளாக வாழுகிறார்கள் என்பதுதான் பார்க்கக்கூடிய உண்மையாக இருக்கிறது. காலமெல்லாம் சோலி, காலமெல்லாம் வேலை, மரணம்தான் அவருடைய ஓய்வு. பார்த்தால் எத்தனையோ ஹக்குகளில் குறைபாடுகளோடு பிள்ளைகளுக்கு கொடுக்கிற நேரங்கள் கொடுக்கப்படாமல், உடலுக்கு கொடுக்கப்படுகிற நேரங்கள் கொடுக்கப்படாமல், உயிரை, எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தப்படுவது அது எங்களுடைய கடப்பாடல்லவா? உள்ளத்தை சுத்தப்படுத்துகிற இல்மை படிப்பது கடப்பாடல்லவா? அதற்குரிய நேரம் கொடுக்கப்படாமல் எங்களுடைய நேரங்களை எல்லாம் ஏதோ ஒரு திசையிலே நாம் சுருக்கிக் கொள்கிறோம். ஒரு வியாபார முயற்சியில், ஒரு கல்வி முயற்சியில், அல்லது ஏதோ ஒரு விஷயத்திலே சுருக்கிக் கொள்கிறோம். மரணிக்கிற நேரத்திலே கண் திறப்படுகிறதே, அந்த நேரத்திலே கண் திறப்படுவது காலம் கடந்த ஞானத்தை போல. அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முஸ்னத் அஹ்மத், பைஹகி போன்ற கிதாபுகளில் ஒரு ஹதீஸ் பதிவாகி இருக்கிறது. அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ யுப்கிது ரஜுலல் ஜஅதரிய்ய, அல்லாஹு தஆலா பெருமை பிடித்த அஸ்ஸஹாப ஃபில் அஸ்வாக், சந்தைகளில், மார்க்கெட்டுகளில், பஜார்ல சப்தம் போட்டு மனிதர்களோடு சண்டை பிடிக்கக்கூடிய, இரவு நேரங்களில் ஜீஃபத்தின் பில் லைல், இரவு நேரத்திலே பிணத்தை போல உறங்கிக் கொண்டிருக்கின்ற, பகல் நேரத்திலே ஹிமாரின் பின் நஹார், கழுதை போல தன்னை வருத்தி வேலை செய்து இரவு நேரத்திலே பிணத்தை போல உறங்கி கிடக்கிற மனிதனை அல்லாஹ் வெறுக்கிறான். அவர் துனியாவை பற்றிய முழு அறிவும் அவருக்கு இருக்கிறது, ஆகிரத்தை பற்றிய எந்த அறிவும் அவருக்கு இருக்காது. இப்படியான குணமுள்ள மனிதனை அல்லாஹ் வெறுக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்களுடைய வாழ்க்கையில் நாம் கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையை இறைமீட்டி பார்த்து, கொஞ்சம் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அமைதியாக ஒரு இடத்தில் இருந்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற திசை, நான் பயணம் செய்து கொண்டிருக்கிற திசை சரிதானா? என்னுடைய தொழில் துறவுகள் ஹலாலாக நடந்து கொண்டிருக்கிறதா? ஹராத்திலே ஏதாவது சம்பந்தம் எனக்கு இருக்கிறதா? நிதானமாக என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறதா? இவற்றை பற்றி சிந்திக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய கடமை, என்னுடைய குடும்பத்திற்கு நான் செய்ய வேண்டிய கடப்பாடுகள், என்னுடைய ஆத்மாவுக்கு, என்னுடைய ஆரோக்கியத்திற்கு, என்னுடைய உடலுக்கு நான் செய்ய வேண்டிய கடப்பாடுகள், இவற்றை நாம் யோசிப்பது நமது வாஜிபான கடமைகளில் ஒன்று. இல்ம படிக்கிறதுக்குரிய நேரத்தை நான் ஒதுக்குகிறேனா? கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் எந்த மனிதனுக்கு நிதானமும் அமைதியும் இருக்கிறதோ அவர்களினால் தான் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு சமநிலையில் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் கொடுக்குற நேரத்தை கொடுத்து, இது என்னுடைய குடும்பத்துக்குரிய நேரம், இது என்னுடைய பிள்ளைகளை வளர்க்கிறதுக்குரிய நேரம், இது என்னுடைய தொழிலுக்குரிய நேரம், இது என்னுடைய தீனுடைய மார்க்கத்தை கற்கிற நேரம், இது குடும்பத்தை தரிசிக்கிற நேரம், நண்பர்களோடு இருக்கிற நேரம், இது இபாதத்துக்குரிய நேரம் என்று எங்களுடைய வாழ்க்கையை ஒரு அழகான சமநிலைக்கு கொண்டு வர நிதானமுள்ள மனிதர்களால் மட்டுமே முடிகிறது சகோதரர்களே. நிதானம் என்பதே வாழ்க்கையில் அவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக அப்து கைஸ் என்கிற ஒரு பயணக்குழு வந்தார்கள். அவர்கள் வந்தவுடன் அந்த பயணக்குழுவில் இருந்த அத்தனை பேர்களும் அவசரமாக தங்களுடைய வாகனங்கள் அப்படியே விட்டுவிட்டு வந்த அதே அவசரத்தில் மஸ்ஜிது நபவியில் இருந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பதற்காக சென்றார்கள். அந்த குழுவில் இருந்த ஒரே ஒரு மனிதர், அல் முந்திர் அஷஜ்ஜு அப்தி கைஸ் என்று சொல்லக்கூடிய மனிதர், அந்த கூட்டத்தாருக்கு பொறுப்பான ஒரு நிதானமான மனிதர். அவர் அவசரப்படாமல் இந்த தன்னுடைய நண்பர்கள், தன்னோடு வந்தவர்கள் எல்லாம்
வேகமாக ஓடிச் சென்று நபி அவர்களுடைய கையை முத்தமிட்டு, நபி அவர்களுடைய காலை முத்தமிட்டு நபி அவர்களை சூழ்ந்து கொண்டிருந்தார்கள். இந்த மனிதர் தன்னுடைய வாகனத்தை முறையாக நிறுத்திவிட்டு தன்னுடைய பையை திறந்து அழகான ஆடைகளை அணிந்து கொண்டு, வெண்ணிற ஆடைகளை அணிந்து கொண்டு நிதானமாக நபி அவர்களுடைய சபைக்கு வந்தார். இவர்களை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஷஜ் அவர்களே, உங்களிடம் 2 குணங்கள் இருக்கின்றன. இன்ன ஃபீக ஹஸ்லத்தைனி யுஹிப்புஹும் அல்லாஹ். உங்களிடம் 2 அழகான குணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ் அந்த 2 குணங்களையும் விரும்புகிறான், நேசிக்கிறான். ஒன்று அல் ஹில்ம், நிதானம், சகிப்புத்தன்மை, அறிவுடைமை, அவசரமின்மை. இரண்டாவது அல் அனாத், அமைதியான குணம், ஆறுதல், அவசரப்படாமை. அல் ஹில்ம் என்பது சகிப்புக்கு சொல்லப்படும், அறிவுடைமைக்கு சொல்லப்படும். அல் அனாத், நிதானம். இந்த 2 குணங்களும் உங்களிடம் இருக்கிறது. அந்த 2 குணங்களையும் அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதாக சொன்னார்கள். அன்பான சகோதரர்களே, வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டங்களிலும் அவசரப்படுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அல் அனாது, அனாத் என்பது மினல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான குணம். அது அல்லாஹ்வுடைய குணம், அல்லாஹ்வுடைய பண்பு, அல்லாஹ்வுடைய குணம். வல் அஜலத்து மினஷ் ஷைத்தான், அவசரப்படுவது என்பது ஷைத்தானுடைய குணம், ஷைத்தானிடம் இருந்து வரக்கூடியது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். மனிதன் நிதானத்தை இழக்கிற பொழுது கோபப்படுகிறான், நிதானத்தை இழக்கிற பொழுது ஆத்திரப்படுகிறான், நிதானத்தை இழக்கிற பொழுது அவசரப்படுகிறான். அல்லாஹ் எழுதியது நடக்கும் என்று தெரிந்தும், அல்லாஹ் எழுதியதுதான் எனக்கு வந்து அடையும் என்று தெரிந்தும் இருக்கிற ஒரு மனிதன் அவசரப்படுவதே, ஆத்திரப்படுவதே, இது பழிப்புக்குரிய ஒரு விஷயம் அல்லவா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 வருடங்கள் ஹித்மத் செய்திருக்கிறேன், ஊழியம் செய்திருக்கிறேன். ஒரு நாளாவது அவர்கள் என்னை பார்த்து நான் செய்த ஒரு விஷயத்திற்காக, மகனே ஏன் இதை செய்தாய் என்று கேட்டதும் இல்லை. நான் செய்யாத ஒரு விஷயத்திற்காக, மகனே நீ ஏன் இதை செய்யவில்லை என்று என்னிடம் கேட்டதும் இல்லை. ஏதாவது என்னுடைய கையினால் ஒரு தவறு நடந்து நபி அவர்களுடைய குடும்பத்தார் யாராவது, மனைவிமார்கள் யாராவது என்னை கண்டித்தால், என்னை விமர்சித்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், தஅஹு, அனஸை விட்டுவிடுங்கள், இவரை விட்டுவிடுங்கள். மா குத்திர கான, அல்லாஹ் எதை முடிவு செய்திருக்கிறானோ அதுதானே நடந்திருக்கிறது, அதனால் அதை விட்டுவிடுங்கள் என்பதாக சொல்வார்கள். அன்பான சகோதரர்களே, அவசரமான முடிவுகள் வாழ்க்கையில சில நேரத்தில் ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை பள்ளிவாசலில் சஹாபாக்களோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரம் ஒரு மனிதர், ஒரு கிராமப்புறவாசி திடீர் என்று பள்ளிக்குள் வந்தார். பள்ளியில் உட்கார்ந்து சிறுநீர் கழித்து விட்டார். பள்ளிக்குள் ஒரு மனிதர் வந்து பள்ளியை அசுத்தப்படுத்துறது மாதிரி, பள்ளியில் ஒரு இடத்துல யூரின் பாஸ் பண்ணினால் எவ்வளவு ஆத்திரம் வரும். சஹாபாக்கள் எல்லோரும் அந்த இடத்தில் இருந்தவர்கள் எழுந்து அந்த மனிதரை கண்டிப்பதற்காக எழுந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தஉ, அவரை விட்டுவிடுங்கள், அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும். அவரை அப்படியே விட்டுவிடப்பட்டது. அவர் சிறுநீர் கழித்து முடித்தார். அதன் பிறகு அவரை அழைத்தார்கள். அழைத்து சொன்னார்கள், மனிதரே, இந்த இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை, சிறுநீர் கழிப்பதற்கோ அசுத்தப்படுத்தப்படுவதற்குரிய இடம் அல்ல. இது அல்லாஹ்வை தொழுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் உரிய இடம் மனிதரே என்பதாக அன்பாக சொன்னார்கள். அந்த மனிதர் மலைத்து போனார். மறுபுறம் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள், ஒரு வாளி தண்ணீர் எடுத்து அந்த சிறுநீர் மீது ஊற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, நிதானத்தை பாருங்கள். அவசரப்பட்டிருந்தால் அந்த மனிதர் பள்ளியில் ஒரு இடம் அல்ல, பல இடங்களை அசுத்தப்படுத்தி இருப்பார். நிதானம். ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இரவு நேரத்திலே தன்னுடைய போலீஸ்கார பாதுகாவலரோடு இரவு நேரம் சுத்தி பார்க்கிற வழக்கம் இருந்தது. ஒரு நாள் இரவு அவரோடு சாதாரண உடுப்போடு பள்ளிக்குள் நுழைந்தார். பள்ளிவாசல் இருட்டாக இருந்தது. தெரியாமல் பள்ளியில் படுத்திருந்த ஒரு மனிதருடைய உடலை மிதித்து விட்டார்கள். அந்த மனிதர் தூங்கி கொண்டிருந்தவர் எழும்பி ஆத்திரத்தில், அவருக்கு தெரியாது யார் என்று சொல்லி, அவர் கேட்டார், அமஜ்னூன் அந்த, உமக்கு பைத்தியமா என்று கேட்டுவிட்டார். இதை கேட்டதுடைய பக்கத்தில் இருந்த காவலர், போலீஸ்காரர்
ஹலீஃபாவுக்கு இப்படி ஒரு வார்த்தை பேசுகிறாரா? அவரை அடிப்பதற்கு முனைந்த பொழுது சொன்னார்கள், இல்லை விட்டுவிடுங்கள், அவர் பைத்தியமா என்று கேட்டார். நான் இல்லை, எனக்கு பைத்தியம் இல்லை என்று பதில் சொன்னேன். விஷயம் முடிந்து விட்டது, எதற்காக அவரை அடிக்க வேண்டும் என்று சொல்லி அவரை தடுத்து விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் நிதானம் என்பதே அவசியமானது. ஒரு முறை சலஃபுகளில் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லா ஒரு பயணம் போகிறார்கள். அவரை கண்டவுடன் அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார். எனக்கு தெரியாது என்று பதில் சொல்கிறார்கள். உண்மையில் தெரியாது. அவருக்கு வந்த ஆத்திரத்தினால் அப்துல்லாஹ் இப்னு முபாரக்கை அடித்து விடுகிறார்கள். அடித்தவுடன் அவருடைய தலை வெடித்து இரத்தம் ஓட ஆரம்பிக்கிறதே. தலையை தடவி கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே யாரோ மனிதர்கள் சொல்லிவிட்டார்கள், மனிதனே, நீ அடித்தவர் இருக்கிறாரே, அல்லாஹ்வுடைய நேசர் அப்துல்லாஹ் இப்னு முபாரக்குக்கு இப்படி செய்திருக்கிறார், அல்லது மாலிக் இப்னு தீனார் என்பவரை நீர் இப்படி அடித்திருக்கிறீர், அவர் அல்லாஹ்வுக்கு விருப்பமான மனிதர் அல்லவா என்று சொன்ன நேரம் அவருக்கு கவலை ஏற்பட்டு ஓடி வந்து இவருடைய கைகால்களை பிடித்து மன்னிப்பு கேட்கிறார். அந்த நேரம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், மனிதரே, நீர் அடித்து விட்டு போகிற நேரமே நான் உன்னை மன்னித்து விட்டேன். என்னுடைய உள்ளத்திலே நினைத்து கொண்டேன், நீர் எனக்கு அடித்ததனால் நான் பொறுமை காத்தேன். அல்லாஹ் உன்னை கொண்டு எனக்கு கூலி சொர்க்கத்தை தருவதற்கு அல்லாஹு தஆலா போதுமானவன். நான் உன்னை மன்னிக்காவிட்டால் ஏன் உன்னுடைய நரகத்திற்கு நான் காரணமாக இருக்க வேண்டும்? என்னுடைய சொர்க்கத்திற்கு நீ காரணமாக இருக்கிறாய் அல்லவா, உன்னுடைய நரகத்திற்கு நான் ஏன் காரணமாக அமைய வேண்டும்? அதனால் நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று சொன்னார்கள். அன்பானவர்களே, நிதானம் வேண்டும். வாழ்க்கையில் சில நேரங்களில் நிதானம் இழக்கிற பொழுது ஏற்படக்கூடிய விளைவுகள் பயங்கரமானது. ஒரு உதாரணம், பயணங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம், வாகனங்களில் பயணம் செய்கிறோம். ஆனால் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான், வாகனத்தில் பயணம் போகிற நேரங்களில் நாம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், இந்த பாதைக்கு ஒரு ஹக் இருக்கிறதே, பாதையில் போகக்கூடியவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறதே, அந்த கடமைகளை உரிமைகளை மதித்து தான் நாம் செல்ல வேண்டும். அவசரப்படுகிறார், வேகமாக போகிறார், நிதானம் இழந்து போகிறார், அல்லது தனக்கு தூக்கமாக இருக்கிறது என்று தெரிந்தும் வாகனத்தை ஓட்டிச் செல்கிறார். இதனால இன்னும் ஒரு மனிதனுடைய உயிர் பாதிக்கப்பட்டால் வேகமாக போகிறார். சின்ன வயசுகளில், இளம் வயதுகளில் வாலிபர்கள் வேகமாக போட்டிக்கு போட்டி ஓடுகிறார்கள், வாகனங்களை வேகமாக ஓட்டிச் செல்கிறார்கள். பெற்றோர்கள் கூட பராமுகமாக இருக்கிறார்கள். இப்படியான கட்டத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் அல்லது ஒரு மனிதனுடைய உறுப்பு, அவருடைய உடலில் பாதிப்பு ஏற்பட்டால் யார் இதற்கு வகை சொல்வது? ஒரு மனிதர் தவறுதலாக ஒரு கல்லை எடுத்து ஒரு மரத்தில் இருக்கிற பழத்திற்கு கல்லடிக்கிறார். அந்த கல் போய் ஒரு மனிதனுடைய தலையிலே விழுந்து அந்த மனிதர் இறந்து விடுகிறார். இவர் வேண்டும் என்று செய்த கொலை அல்ல இது. ஆனால் குர்ஆன் சூரத்துன் நிசா 92வது ஆயத் நமக்கு சொல்கிறது, மனிதனே, உன்னுடைய கையினால் தவறுதலாக ஒரு மனிதனுடைய உயிர் பறிபோனால் நீர் 2 விஷயங்கள் செய்வது உன் மீது கடமை. ஒன்று, அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை. 2வது, அந்த இறந்து போன மனிதனுடைய குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை. அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை, 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நீ நோன்பிருக்க வேண்டும். வேறு சாய்ஸ் இல்லை, வேறு உரிமை இல்லை. தவறுதலாக போனால், தன்னுடைய தவறினால ஒரு விபத்து, தன்னுடைய தவறினால ஒரு மனித உயிர் பறிபோகிறது என்றால், இந்த விபத்தை, இந்த விஷயத்தை ஏற்படுத்திய மனிதர் 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பிருக்க வேண்டும். இடையில் ஒரு நாள் தவறிவிட்டால் திருப்பி அவர் 2 மாத நோன்பை ஆரம்பிக்க வேண்டும். ஆரம்பத்தில் இருந்து 2 மாதங்கள். இது அல்லாஹ்வுக்கு செய்கிற கடமை, இதை செய்ய வேண்டும். அதே போல 2வது, அந்த இழந்தவருடைய குடும்பத்திற்குரிய நஷ்ட ஈட்டை அவர் கொடுப்பது அவர் மீது கடமையாகிறது. இவருடைய தவறாக இருந்தால் என்ன நஷ்ட ஈடு குர்ஆன் சொல்லுகிறது தெரியுமா? ஹதீத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது தெரியுமா? 100 ஒட்டகைகள், அதற்குரிய பண்புகள் எல்லாம் ஹதீத்தில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. 100 ஒட்டகைகள் அந்த இழந்தவருடைய குடும்பத்திற்கு இவர் கொடுப்பது கடனாக மாறிவிடுகிறது. சுமாராக கணக்கு பார்த்தால் நம்முடைய கணக்கில் 2,30,00,000 சுமாராக அந்த இறந்தவருடைய குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றால், குர்ஆன் சொல்லுகிற சட்டம் என்றால், ஹதீஸில் தெளிவுபடுத்தப்பட்ட சட்டம் என்றால், இதற்காக நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் நாடப்பட வேண்டிய தேவைகள் இல்லை. இது கடனாக மாறிவிடும்.
அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த பணம் இறந்தவருடைய வாரிசு சொத்தாக பார்க்கப்படும். அந்த அனாதையான பிள்ளைகளுக்கோ மனைவிக்கோ விதவைக்கோ போக வேண்டிய சொத்தாக அது கருதப்படுகிறது. அன்பான சகோதரர்களே, அவர்கள் மன்னித்தாலே தவிர நிதானம் இழந்து ஒரு வேலையை செய்கிற பொழுதே ஒரு மனிதனுடைய கண் பார்வை போய்விட்டது. இவருடைய தவறால கல்வீசினார் கண்ணில் பட்டு விட்டது, கண் பார்வை போய்விட்டது. அதற்குரிய நஷ்ட ஈட்டை குர்ஆன் சுன்னா நமக்கு சொல்லி இருக்கிறது. நஷ்ட ஈடு இதுதான், கொடுத்தாக வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உரிமை, அவனுக்கு போக வேண்டிய உரிமையை நான் அதை போக தேவையில்லை என்று முடிவு செய்தாலும் அது உங்களுக்கு ஹலாலாக மாட்டாது. உங்களுடைய சகோதரனுக்குரிய ஒரு உரிமையை அது உங்களுக்குரியது என்று நான் ஒரு நபியாக இருந்து தீர்ப்பு செலுத்தினாலும் ஒரு மனிதனுக்கு ஹலாலாகாத ஒன்று உங்களுக்கு ஹலாலாக வராது. தீர்ப்புகள் ஹலாலை ஹராமாக்காது, ஹராத்தை ஹலாலாக மாற்றாது சகோதரர்களே. அதனால வாழ்க்கையில எப்பொழுதும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இந்த நிதானம் என்பதனுடைய முக்கியத்துவம் உணர்த்தப்பட வேண்டும். பிள்ளைகள் தவறாக செய்கிற நேரத்திலே பெற்றோர்கள் அதற்குரிய வழிகாட்டல்களை அவர்களுக்கு செய்ய வேண்டும். ஒரு மனிதன் நிதானம் இழந்து விடுகிற பொழுது ஏற்படுகிற நஷ்டங்கள், இதனால் ஏற்படுகிற அபாயங்கள், இவற்றை பற்றிய விழிப்புணர்வோடு இஸ்லாத்துடைய வழிகாட்டலோடு நாம் இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா நமது வாழ்வை நலவுகளை கொண்டு அலங்கரிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. வாழ்க்கையில என்னென்ன விஷயங்களை, என்னென்ன சமநிலைகளை பேணி வாழுமாறு எங்களுக்கு சொல்லி இருக்கிறாயோ அந்த நிலைமைகளை பேணி வாழக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தல்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய வாழ்க்கையில நிதானத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், அநியாயக்காரர்களாக எங்களை ஆக்கிவிடாதே. உன்னுடைய கடமைகளை, குடும்பத்துடைய கடமைகளை, உறவுகளுடைய கடமைகளை, உடலுடைய ஹக்குகளை பேணி நடக்கக்கூடியவர்களாக ஆக்குவாயாக. ஹலாலான சம்பாத்தியத்தை நமக்கு தந்தல்வாயாக. ஹராத்தை விட்டும் நீ எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உலகத்திலே எங்கெங்கெல்லாம் மக்கள் முஸ்லீம்கள் சிரமப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, அநீதத்தை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக, நியாயத்தை பெற்றுக் கொடுப்பாயாக. யா அல்லாஹ், நம்மை அநியாயக்காரர்களாக ஆக்கிவிடாதே. நமக்கு எவரும் அநியாயம் செய்வதை விட்டும் நம்மை பாதுகாப்பாயாக. உன்னுடைய மேலான பொருத்தத்தை நமக்கு தந்தருள்வாயாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட கைர்களில் பங்கு தருவாயாக. என்ன ஷர்றுகளை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அத்தனை ஷர்றுகளை விட்டும் நம்மை பாதுகாத்தல்வாயாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.